வணக்கம். நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ, நான் அதுக்கு முன்னாடிலாம் பெருசாக நான் இந்த வீடியோ போட்டதில்லை. என்னோடய மனசை பாதித்தனால தான் அந்த திருப்பூர் அவினாஷி அவங்க அந்த ரிதன்யா அவங்களோட அந்த சூசைட் அதை பற்றி தான் இன்றைக்கி பேசலான் இருக்கேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 வாரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னுமே என்ன சொல்கிறதுங்க, அந்த வலி போல் நமக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னாலும், நம்ம வீட்டில் நடந்த ஒரு ஃபீலை அவங்களோட அந்த அழுக்குரல், அதாவது இறப்பதற்கு ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு அவங்க அனுப்பிச்ச அந்த ஆடியோ ரொம்ப மனசு வலிக்குதுங்க, கஷ்டமாக இருக்குது. நம்ம ஈஸியாக இந்த பெண்களோட மைண்டை புரிஞ்சிக்காமல் என்னென்னமோ பேசிடுவோம், ஏதோ டென்ஷனில். அதாவது தட் மீன் நம்ம பசங்க ஆண்களை சொல்கிறேன். ஆனால் யாரும் பர்பஸாக எதுவும் பேசுகிறோமா, நான் அந்த சப்ஜெக்ட்குள்ளே போகல. ஆனால் பேசுகிறோம், நம்ம பேசிட்டு வெளியே போயிடுறோம், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறோம், நமக்கு மைண்டு டைவெர்ட் ஆகிடுது. பட் அவங்க நம்ம பேசுனதை மட்டும்தான் நினச்சிருப்பாங்க. மேபி நம்ம ஈவினிங் ரிட்டனோ இல்லை மதியமோ எங்கேயோ வீட்டுக்கு வர்றப்போ நம்ம பேச நம்ம மறந்துடுவோம். பட் அவங்க மைண்டுக்குள்ளே அது இருக்குது. நம்ம ரொம்ப நல்லா வச்சுக்கிறதா நினச்சி ரொம்ப தப்பு பண்ணுறோமோன்னு ஃபீல் பண்ண வைக்குது. ஏன்னா அவங்க அந்த ரிதன்யாவோட வாய்ஸ்லாம் கேட்குறப்போ அது ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போது நம்ம அந்த பெண் சுதந்திரம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிற அது யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். நம்ம இது வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தது பெண் சுதந்திரம்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பெண் ஆசைப்படுறத எல்லாம் செய்கிறது அதுதான் சுதந்திரம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கரெக்டுங்களா? இப்போ எப்படின்னா, இப்போ அந்த பொண்ணு ஜாபுக்கு போகணும்னு நினச்சா சரி போயிட்டு வாங்கன்னு நம்ம ஓகே அக்ரி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் சுதந்திரம்னு நினச்சேன். அவங்க இந்த ஜுவல் வாங்கணும் அப்படின்னா நம்ம வாங்கி கொடுத்தா அதுதான் அவங்களோட சந்தோஷம், அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற சுதந்திரமாக நான் நினச்சேன். பட் அது கிடையாது. ஏன்னா இந்த ரிதன்யா அவங்க பேசின அந்த விஷயங்கள்ல இருந்து எனக்கு தோணுன சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அவங்க கேட்டது, அவங்க விருப்பப்பட்டது, அவங்களுக்கு தேவையானதை அமைச்சு கொடுக்கறதுக்கு பேர் சுதந்திரமே கிடையாது. அவங்க எது வேணான்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்கள பண்ண விடாமல் வைக்கிறது சுதந்திரம். புரியுதுங்களா? அதாவது இப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ண பிடிக்கலைன்னா சரி ஓகே நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மையான சுதந்திரமாக எனக்கு தோணுது. அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அவங்கள்ட்ட துணிக்காமல் இருந்தால் அதுதான் உண்மையான பெண் சுதந்திரமாக நான் நினைக்கிறேன். மேபி இது வரைக்கும் நானும் கூட இந்த மாதிரி தப்புகள் நிறையா பண்ணியிருந்துருக்கலாம், எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணதில்லை. பட் இனிமேலாச்சும் நம்ம மாறுவோம், நிறையா மாறலாம். ஏன்னா இப்போது அவங்களோட வீடியோஸு, அவங்களோட பழைய சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸு எல்லாமே இப்போது ரொம்ப வைரலாக அந்த சோசியல் மீடியாஸில் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் அதை பார்க்குறப்போ நமக்கே இவ்வளோ வலிக்குது. அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஈவன் அவங்க தம்பி, அவங்க அம்மாலாம் எப்படி அதை ஏற்றுக்கிறாங்கன்னே தெரியல. 2 வாரம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கே தட் மீன் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வலிக்குதுங்க. டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது அவங்கள பற்றி யோசிக்கிற மாதிரி வருது. ஏன்னா அவ்வளோ அவங்களோட அந்த ஃபோட்டோஸோ வீடியோஸோ பார்க்குறப்போ அவ்வளோ சுட்டியாக, அவ்வளோ ஹாப்பியாக அவங்க ஃபேமிலியில் இருந்திருக்காங்க. கூடவே என்ன சொல்கிறது, ஒரு மெச்சூர்னஸ். ஓகே, நான் மெச்சூர்னஸ் அப்படி சொல்லலை. அவங்களோட சிரிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ரியலாக, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக, வெறும் அவ்வளோ அத்தனை வருஷமாக இருந்த ஒரு விஷயத்த வெறும் 78 நாளில் எல்லாமே மாறி இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம எதை பற்றி யோசிக்கிறது? அவங்க இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க? அவங்க அம்மா அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவோ கனவு கண்டிருப்பாங்க, சின்ன வயசுலேருந்து பொத்தி 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 வளர்த்துருப்பாங்க. ஏன் நம்ம எதை நோக்கி போகிறோம்? எதனால் இவ்வளோ தூரம் இவ்வளோ ஒரு கொடுமையாக அந்த பொண்ணை சூசைட் பண்ண வைக்கிற அளவுக்கு விஷயங்கள் எப்படி பண்ண முடியும்னு யோசிக்கவே கஷ்டமாக இருக்குது.
ஸோ நம்ம இது என் மைண்டில் இருக்கிறதா நான் சொல்கிறேன். எனக்கு என்ன எப்படி பேசணும்னு தெரியல. ஏன்னா மொதல் நாள் இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டப்போ எவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சோ அப்படி தான் இப்போ வரைக்குமே இருக்குது. ஆனால் நம்ம 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 மாறலாங்க. நம்ம மாறி இனிமேல் ஆக்சுவலாக அவங்களுக்குமான ஸ்பேஸ் நிறையா கொடுக்கலாம். பெண்களுக்கான ஸ்பேஸ் நிறையா கொடுக்கலாம். அவங்க ஏதாவது ஒரு டிப்ரெஷனாகவோ இல்லை ஏதாவது கொஞ்சம் டென்ஷனாகவோ இருந்தால் நம்ம மைண்டை விட்டு அவங்கக்கிட்ட பேசலாம். அவங்களுக்கு நிறையா ஸ்பேஸ் கொடுக்கணும். அட்லீஸ்ட் வீக்கெண்ட்லையாவது ஸ்பேஸ் கொடுக்கணும். வீக் டேஸில் கூட அவங்களும் பிஸியாக இருக்கலாம், நம்மளும் பிஸியாக இருக்கலாம். ஸோ பண்ண முடியலன்னா அவங்களுக்குன்னு அட்லீஸ்ட் ஜஸ்ட் ஒன் டே ஒதுக்குனா கூட போதும். இல்லையா ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணி அவங்க மைண்டில் ஏதாவது டிப்ரெஷன் இருக்குது இல்லை அவங்க ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட சொல்லதுன்னா நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீயாக அவங்களுக்கு எப்பயும் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா இருக்கும்னு நம்புகிறேன். இனி இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் எந்த வீட்லேயும் நடக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசை. ப்ளஸ் நம்மளோட ஆசைன்னே வச்சுக்கலாம். இந்த மாதிரி இனிமேல் நடக்காதுன்னு நம்புவோம். நம்ம மாறுவோம். நம்மளை சுற்றி இருக்கவங்க யாராவது இருந்தால் நம்ம மாற்றுவோம். வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த பொண்ணோட ட்ராவலை பார்க்குறப்போ நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அந்த ஃபோட்டோஸை வச்சு பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன். ரொம்ப வலிக்குதுங்க. இது நடந்திருக்காம அவங்க திருப்பி வந்துடக்கூடாதா அப்படின்னு தோணுது. அவ்வளோ அது ஒரு குழந்தை மாதிரிங்க. குழந்தை போய் ஏதோ ஒரு அரக்கன் கையில் மாட்டின மாதிரி. எனக்கும் 2 பசங்க இருக்காங்க. சரி, ஓகே, என்ன பண்ணுறது? இப்போ நம்ம என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் அவங்க திருப்பி வரமாட்டாங்க. அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும். ப்ளஸ் இப்போ நான் எதுக்காண்டி இப்படி நம்ம பேசுகிறேன், மைண்டில் இருக்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்னா, நம்ம நாலேஜில் நமக்கு தெரிஞ்சு நம்ம சரௌண்டிங்கில் இந்த மாதிரி நடக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். கண்டிப்பாக பார்த்துக்கணும். எதுவாக இருந்தாலும் மைண்டு விட்டு பேசுங்க. அடுத்தவங்க நமக்கு எப்படி ஒரு பிரச்சனை வந்தால் அந்த மாதிரி தான் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். நமக்கு எப்படி வலிக்குதோ அப்படி தான் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கும் வலிக்கும். ஸோ நம்ம எப்படி ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி போராடுவோமோ அப்படி தான் ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் நம்மக்கிட்ட போராடுவாங்க. அது நம்மளோட ஒய்ஃபாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுத்தா தான் அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க, அவங்க எதனால இப்படி இருக்காங்கங்கிறது நமக்கு புரியும். சரிங்களா? ஸோ நமக்கு தான் எல்லாம் தெரியணும்னு நம்ம இருக்க வேண்டாம். இல்லை அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு நம்ம விடவும் வேண்டாம். ஸோ மனசு விட்டு எல்லாமே பேசுவோம். மனிதர்களை மதிப்போம் ஃபஸ்ட்டு. அப்போனா தான் இந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் சொல்கிறதுல ஏதாவது தப்பாக இருந்தால் ஐ எம் சாரி. ஏன்னா என் மைண்டில் இருக்கிறத மட்டும்தான் நான் சொல்கிறேன். இது ஸ்கிரிப்டடோ அப்படிலாம் இல்லை. நான் பேசலே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ இனிமேலாவது இந்த மாதிரி நடக்காமல் நம்ம பார்த்துக்கிறது நம்மளோட கண்டிப்பாக கடமையாகவே எடுத்து பண்ணுவோம். நம்ம சரௌண்டிங்கில் இப்போ எனக்கு ஒரு 20 பேர்த்த தெரியும்னா நம்ம இந்த 20 பேர்த்துக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை நடக்காமல் இருந்தால் அந்த 20 × 20 40 தட் மீன் கால்குலேஷன் சொல்ல தெரியல. அந்த மாதிரி அது மல்டிபிள் ஆஃப் டைம்ஸ் போயிட்டே இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு எதுக்காக நம்ம இந்த பூமியில் வந்தோமோ அந்த வேலையை கரெக்டாக பார்த்துட்டு போகலாம். யாரோட உயிரையும் யாரும் எடுக்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதுக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்த வேலை, நமக்குன்னு ஒரு சில வேலைகள் இருக்குது. அதை முடிச்சுட்டு நிம்மதியாக போவோமே. எல்லோரும் ஹாப்பியாக இருந்துட்டு போவோமே. எல்லாமே வர்றதாங்க. கோபம், சண்டை எல்லாமே வர்றதான். வந்தால் காலையில் வந்துச்சுன்னா சாயந்தரம் முடிச்சுக்கலாம். அந்த அளவில் இருந்தால் போதும். அதுக்கு நான் எதுவுமே வராமல் நம்ம ரோபோ மாதிரி ப்ரோக்ராமிங் எல்லாம் வாழ முடியாது. எப்படி சிரிப்பு வருது, பசி வருதோ அந்த மாதிரி சண்டையும் வரத்தான் செய்யும். சண்டை வராமல் எந்த லைஃப்பும் இருக்காது. ஆனால் வந்தால் நம்ம பேசி தீர்த்துக்கலாமே. சண்டை வரதான் செய்யும். ஒரு ஃபேமிலினா வரதான் செய்யும். இந்தளவுக்கு அது போகணுமா சொல்லுங்கள்? அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான். ஏதாவது தப்பாக இருந்தால் சாரிங்க. எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நான் சொல்கிறேன். தேங்க்யூ. நம்ம இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் பார்த்துக்கோன்னு ஒரு உறுதி எடுத்துக்குவோம். நன்றி.